ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் பப்பாயா சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். அது கூட காஸ்டிக் சோடா 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். இல்லை ஆன்லைனில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது கூட மினரல் வாட்டர் 3 கிளாஸ் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் காஸ்டிக் சோடாவுக்கு 3 டம்ளர் மினரல் வாட்டர் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஆற விட்டுருங்க ஒரு 1/2 hour. இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அது கூட பியூர் தேங்காய் எண்ணெய் 6 டம்ளர் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 1:3:6 இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டம்ளர் காஸ்டிக் சோடா, 3 டம்ளர் மினரல் வாட்டர், 6 டம்ளர் கோகோனட் ஆயில். இதை வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வரும். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் நமக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும். அது நம்ம தோசை மாவு பதத்துக்கு வரும். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம ஹோம்மேடே பண்ணுறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது கூட நல்லா இப்போ மாவு மாதிரி வந்ததுக்கப்புறம் பப்பாயோட பல்ப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு டீ கப்பில் ஊற்றி வச்சுருங்க. கரண்டியில் எடுத்து ஊற்றி வச்சுருங்க. அது நல்லா மோல்ட் ஆகிடும். ஒரு 2-3 டேஸில் அப்படியே விட்டிங்கனாலே காஞ்சிரும். ஃப்ரீஸில் எங்கேயும் வைக்க வேண்டாம். நீங்கள் வெளியில் வச்சிங்கனாலே அப்படியே காஞ்சிரும். அதை இந்த மாதிரி எடுத்து நீங்கள் 30 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு பிரைட்டாகவும் இருக்கும், க்ளோயிங் இருக்கும், ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். நம்மளால் டெய்லியும் பப்பாயா யூஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி பப்பாயா சோப் நம்ம ஹோம்மேடாக எந்த செலவுமே இல்லாமல் சிம்பிளாக நாம்ளே பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.